மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தின் கடைசி நாளான 16ஆம் தேதி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலத்தில் வீதி வீதியாக சென்று தேர்தல் அறிக்கையில் துண்டு சீட்டுகளை கொடுத்து ஓட்டு சேகரித்தார். அப்போது பழ வியாபாரம் செய்யும் பெண் ஒருவரிடம் சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அதனுடன் சேர்த்து சிறிது பணத்தையும் கொடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தேர்தல் பரப்புரையின் போது பணம் கொடுப்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது என்பதுடன் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் முதல்வர் பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணம் கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியை உருவாக்கியதுடன் வைரலாகவும் பகிரப்பட்டது. ஆனால் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி முழுதும் தெரிந்து கொள்ள பல்வேறு வீடியோக்களையும் களத்தில் இருந்தவர்களையும் விசாரித்த போது உண்மை தெரிந்தது. பிரச்சாரத்துக்காக வீதி வீதியாக சென்ற எடப்பாடி எப்போதும் இல்லாத வகையில் சேலத்தில் உள்ள பல கடைகளுக்கும் சென்றார். நாடாளுமன்ற பிரச்சாரத்தில் எந்த இடத்திலும் எடப்பாடி இப்படி செய்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி சென்றபோது கொடுப்பதற்கு ஏதுமில்லாத ஏழை வியாபாரிகள் தங்கள் கடையில் இருந்த பொருட்களை கொடுத்து எடப்பாடியை வரவேற்றனர். அப்படி ஒரு பழ வியாபாரி எடப்பாடியிடம் வாழை சீப்பு ஒன்றினை அன்பளிப்பாக கொடுத்த போது அதற்கான பணத்தை தனது பாதுகாவலரிடம் இருந்து வாங்கி எடப்பாடி கொடுத்தார். ஆனால் அந்த முழு சம்பவத்திலிருந்து எடப்பாடி பணம் கொடுக்கும் காட்சியை மட்டும் தனியாக வெட்டி இணையத்தில் பரவவிட்டதால் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது பணம் கொடுத்ததாக மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. முதுகு தெரியுதா? எடுங்க நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கிய போது திமுகவை சேர்ந்த தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கனிமொழி மீது இப்படி ஒரு குற்றம் அதிமுகவினரால் சுமத்தப்பட்டது. அதன் பிறகே கனிமொழி அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்று தெரிய வந்தது. அதுபோலவே இப்போது எடப்பாடி பணம் கொடுத்ததாக புகார் சொல்லப்பட்டு அது உண்மையில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. டீ கடை, பழக்கடை போன்ற பல இடங்களிலும் பணம் கொடுத்த எடப்பாடி எங்குமே சில்லறையை வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.